ஃப்ரெண்ட்ஸ், சிலந்தியார் பாஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போன ஸ்பாட் வட்டவடாவுடைய வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம மலையுடைய ஒரு உச்சிக்கு தாங்க போனோம். அந்த உச்சிலேருந்து பார்க்கும்போது தான் இந்த வியூ பாயிண்ட்டு முழுமையாக தெரியும். அந்த ஸ்பாட்டில் தான் வண்டியை நிறுத்தி எல்லாருமே பார்க்க சொல்கிறாங்க. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஜீப்புக்கு மேலே அங்கே நிற்கிதுங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரம்மியமான மலைகளுக்கு நடுவில் இந்த வட்டவடா கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த வட்டவடாவுடைய கிராமம் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் கீழே இறங்கினீங்கன்னா அழகாக படிக்கட்டு அமைச்சு சின்ன சின்ன குடில்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குடில்களில் உட்காந்துக்கிட்டு இந்த கிராமத்தை மொத்தமாகவே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கீழே வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க்கும் அமைச்சிருக்காங்க. அந்த பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது. மூங்கில் மரங்களால் செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச் இருக்குங்க. அந்த பெஞ்சில் நீங்கள் ஹாயாக உட்காந்துக்கிட்டு இந்த வட்டவடை அழகை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் போய் பார்த்த இடம் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே போய் பார்க்கலாம். ஏக்கர் கணக்கில் இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து பக்காவாக வந்து அந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து பனியினாலும் அதே சமயத்தில் பூச்சிகளாலும் எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு மேலே வந்து அந்த ஷீல்டு பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முற்றிலும் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராபெரி செடிகளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே விளைவிக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிகளுக்கு வந்து கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விளைவிக்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிதாகவும் அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே ஸ்ட்ராபெரி பழங்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரினாலே செய்யப்படக்கூடிய ஒயின் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரினால் செய்யப்படக்கூடிய ஜாம்ஸும் கிடைக்கிது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாகவே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்து ஜாம்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்த இடம் பார்த்திங்கன்னா ஹனி மியூசியம். இந்த ஹனி மியூசியம் பார்த்திங்கன்னா வட்டவடாவில் இருக்கக்கூடிய இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இந்த ஹனி மியூசியம் உள்ளே போய் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஹனி மியூசியத்தில் பார்த்திங்கன்னா தேனீக்களுடைய உற்பத்தி பற்றியும் தேனீக்களுடைய வாழ்வியல் முறைகளை பற்றியும் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குன்னே செப்பரேட்டாக இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் தேனீக்களுடைய வாழ்வியல் முறைகளை முழுமையாக நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் எப்படி சேகரிக்கிறது, அது எப்படி பாதுகாக்குதுன்றதை பற்றியும் இங்கே விளக்கமாக சொல்கிறாங்க. எத்தனை விதமான தேன்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரியான வெரைட்டிகளை வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து அதை ஒவ்வொரு விதமான தேன்களை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு தேனீச்சை கூடு தான். இந்த தேனீச்சை கூட்டுல 3 டைப்ஸ் பீஸ் இருக்கும். மேல் பீஸ், ஃபீமேல் பீஸ், அண்ட் இம்பார்ட்டன்ட் குயின் பீ ராணி தேனீச்சி. இந்த ஃபீமேல் தான் இந்த கூட பாதுகாக்கிறது, டெவலப் பண்றது. ஹனி மருந்தால் எடுத்துட்டு வரதால இதோட வேலை தான். இதை எடுத்துட்டு வர ஹனி மருந்தால் தின்னு தேய்க்கிறது மட்டும்தான் மெயிலோட வேலை. வீட்டுல இந்த சோம்பேறி இருந்தா சொல்லுவாங்க. இந்த ராணி கூட மேட் பண்றதோட இந்த டெத் ஆயிடும். அது ராணி தேனீச்சி. ஒரு நாள்ல அவங்களுக்கு 2000 எக் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இல்ல இந்த ஃபீமேலுக்கு தோணுச்சுன்னா இந்த ஃபீமேல் அவங்க கொண்டுட்டு அவங்க வேற குயின் செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அது எப்படின்னு சொன்னா இந்த ஃபீமேல் பீஸ்ல வயசு குறைஞ்ச பீஸ் இருக்கு, அடல்ட் பீ. உங்க கொம்புல ஒரு திராவகம் இருக்கும், அதுதான் ராயல் ஜெல்லி. ராணியோட மெயின் ஃபுட் ராயல் ஜெல்லி தான்.
மற்ற சாப்பிட்றதுனால அவங்க 5 வருஷம் உயிரோடு இருக்கணும். இவங்களை கட்டு வயசானாலும் எல்லாமே காட்டிருக்கு. மூளை வளர்ச்சிக்கு முகச்சுருக்கெல்லாம் வர்றதுக்கு பெஸ்ட்டு. இந்த ராயல் ஜெனிபி கோட்லேயே நல்ல ஸ்ட்ராங்கான செல்லை பார்த்து ஃபீட் பண்ணி ஒரு 16 நாளில் ஒரு எக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் அவங்க எப்பயுமே சேட் பண்ணுவாங்க. தேன்சில ஹனி இருக்கப்பட்டேன் 2 டைப்ஸ் டான்ஸ் மெத்தட் இருக்கு. பூ பக்கத்துல ஹனி இருந்துச்சுன்னா அவங்க ரவுண்ட் ஷேப்ல தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா வாகுல் ஷேப் 8 ஷேப்ல அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் லைஃப் ஆனா 2 months, ராயல் மாத்திரம் 5 years. இது நம்ம அட்டாக் பண்றது எப்பவுமே ஃபீமேல் தான். ஃபீமேல் நம்ம அட்டாக் பண்ணி கழிச்சுன்னா ஃபீமேல் இருக்காது. இன்க்ளூட் பண்ணி ஒரு விஷயம் இருக்க பார்த்துட்டு நீங்க ஸ்டேட் போகலாம். அடுத்ததாக இங்கே ஒரு தேட்டர் செட்டப்பில் ஒரு ரூம் அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து விஷுவலைசிங்காக வந்து இந்த தேனீக்கள் பற்றிய வாழ்க்கைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து முழுமையாக அந்த தேனீக்களுடைய வாழ்வியலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த மியூசியத்திலேயே ஒரு பகுதியாக வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு சின்னதாக வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள், மரத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் நிறைய விற்பனை செய்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உண்டான அழகு க்ரீம்கள், அதுக்கப்புறமா வந்து பர்ஃப்யூம்கள், இது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜீப் சவாரி முழுமையாக முடிஞ்சு கடைசியாக நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் எடுத்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த கார்டனில் இருக்கக்கூடிய இந்த செடி தாங்க ரொம்ப அழகாக இருக்குது. வட்டவடாவில் இது வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பாக இந்த மரம் இருக்குங்க. இது மரம்னு சொல்கிறதா செடின்னு சொல்கிறதா தெரியல. மரம் மாதிரி பெருசாக வளருது. அதே மாதிரி இந்த வயலட் கலரில் பூக்குன்ற பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வட்டவடாவில் முழுமையாகவே வந்து இந்த செடி வந்து பிரத்யேகமாக வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. வட்டவடாவை முழுமையாக நாங்கள் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணாறு கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம்லேயே வந்து ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் மூணாருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மூணார் வந்து நாங்கள் 7 மணிக்கு வந்து சேர்ந்தோங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களால் மூணார் முழுமையாக நாங்கள் சுற்றி பார்க்க முடியல. இருட்டாகிடுச்சுன்றதுனால வந்து நாங்கள் பர்ச்சேசிங் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருப்பி கிளம்பிட்டோம். மூணாரில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி இந்த டூரில் வந்த எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஒரு கௌரவிக்கும் விதமாக ஒரு மொமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திட்டோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரில் எல்லோரும் வந்து வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஸோடு தான் இந்த டூரில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனால் டூர் முடிஞ்சு போகும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த மொமெண்ட்டை வச்சோம். அந்த மொமெண்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த டூரில் வந்தவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கும் இந்த டூர் பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தாங்க கொடுத்ததுன்னு சொல்லணும். இந்த டூரில் எங்களோட வந்த எங்கள் நண்பர்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆர்கனைஸ் பண்ண நம்ம அசோக் சாருக்கும் நம்ம சிவா சாருக்கும் மிக நன்றி சார். அதே மாதிரி இந்த டீமில் வந்து மதன, ஸ்ரீதர், பாலாஜி இவங்கெல்லாம் வந்து வீடியோ இது பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. நம்ம சிங்கம் சார் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தார். ரமணா சார் வந்து ஒரு இளமையாக இருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு. இது மாதிரி ஒரு டீம், இது மாதிரி ஒரு டூர் திருப்பி அமையுமா அப்படின்னா ரொம்ப டவுட் எனக்கு. இந்த டூர் அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அவதார் கிளப்ல சேர்ந்த என்னுடைய பிறவி பையன் அடைஞ்சிட்டேன். தேங்க்ஸ் டு எங்களை வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பும்
சேஃபாக கூட்டு வந்தது வந்து ஆர்கனைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் பத்திரமா எங்களை வீட்டுக்கு கூட்டு போகிற வரைக்கும் பிளானிங் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே வாழ்த்துக்கள் மச்சிக்கிறேன். சூப்பரா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போன டூரை நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டூரை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய மதன். தேங்க்யூ.